எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ட்விஸ்டிங் அப்புறம் ஃபைனலாக மிகப்பெரிய ஒரு டேர்னிங் இருக்கிற ரியல் கிரைம் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஸ்டோரினா இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குங்க. அது என்னன்றது ஃபைனலாக உங்களுக்கே புரியும். இந்த காலத்தில் பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு வளர்த்தி ஆளாக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது புவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை ரிச் பீப்புள்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்த சேலஞ்ச் இருக்கதாங்க செய்யுது. ஸோ எல்லாருக்குமே அவங்க பசங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளாக்குறதுன்றது கஷ்டமான விஷயந்தான். அப்படி ஸ்கூல் ஸ்டடீஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு, அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு, வேலைக்கு போகிற ஸ்டேஜ் வந்த உடனே அப்பாடான்னு நினைக்கும் போது அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் 2003 அமெரிக்காவில் தாங்க நடக்குது. கென்ட் ஒயிட்டேக்கர் அப்படிங்கிறவரோட ஃபேமிலியில் தான் இது நடக்குது. கென்ட் ஒயிட்டேக்கர் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு. நல்லா அதில் சமாளிக்கிறாரு. நல்ல ஒரு ரிச் மேன். இவரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா பாட்டிஷியா. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருங்க. இவங்களுக்கு 2 பசங்க. மொதல் பையன் பேர் பார்த்திங்கன்னா பாட் ஒயிட்டேக்கர். 2வது பையனோட பேர் கெவின் ஒயிட்டேக்கர். இவங்க அவங்க பசங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லமாக தாங்க வளர்த்துறாங்க. அவங்க கேட்குறது எல்லாமே பண்ணித்தராங்க. அது எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட மொதல் பையன் பாட் ஒயிட்டேக்கர் அவன் பார்த்திங்கன்னா சாம் ஹூஸ்டன் அப்படின்ற யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறான். நம்ம பசங்கள்லாம் இப்போ வெளியூரில் படிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க தங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேன்ஷனில் தங்கிக்க சொல்லுவோம். இல்லைனா ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கிக்க சொல்லுவோம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு சொந்தமாக ஒரு வீடு அங்கே வாங்கி கொடுத்துருக்காங்க. அது சாதாரண வீடு இல்லைங்க, நல்ல ரிச்சான வீடே வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. கென்ட் ஒயிட்டேக்கரும் அவரோட ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா டெக்சாஸில் இருக்கிற சுகர்லேண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் வசிச்சுட்டு வராங்க. அவரோட மொதல் பையன் பாட் ஒயிட்டேக்கர்ன்றவங்க பார்த்திங்கன்னா வெளியூரில் தங்கி படிச்சுட்டு வரான். ஒரு நாள் பாட் ஒயிட்டேக்கர்கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. அதாவது அவனோட கிராஜுவேஷன் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டதாகவும், அது மட்டும் இல்லை நல்ல ஒரு கிரேட்லேயே பாஸ் பண்ணிட்டதாகவும் சொல்கிறான். அதனால் இவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை பெருசாக செலிப்ரேட் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் நல்ல ஒரு பாப்புலரான ஹோட்டலில், ரிச்சான ஹோட்டலில் பார்ட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் இவங்க 4 பேரும் கிளம்பி அந்த ஹோட்டலுக்கும் போகிறாங்க. அங்கே பார்ட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கேயே பாட் ஒயிட்டேக்கர் கேக் வெட்டுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவனுக்கு $4,000 மதிப்புள்ள ரோலக்ஸ் வாட்சும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்படியே பார்ட்டியை முடிச்சுட்டு 4 பேருமே ஒரு மூவிக்கு போகிறாங்க. மூவியை பார்த்து முடிச்சுட்டு 4 பேரும் ஒரே காரில் வீட்டுக்கும் வராங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட்டு 10 o'clock ஆகிடுதுங்க. இவங்க 4 பேரும் ஒரே காரில் தான் இருக்காங்க சொன்னேன் இல்லைங்களா. அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. 4 பேரும் இறங்கி அவங்க வீட்டு டோரை நோக்கி நடக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் கெவின், அதாவது அவங்க 2வது பையங்க, இவங்க தான் முன்னாடி போகிறாங்க. அவங்க அப்பாவும் மொதல் பையனும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மா தான் முதல்ல போய் டோரை திறக்கிறாங்க. டோரை திறந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு உயரமான ஒரு ஆள் உள்ளே நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மாவுக்கு யாருன்னு தெரியல, கெவினுக்கும் அது யாருன்னு தெரியல. எப்படா பூட்டின வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் அவங்க அம்மா என்ன நினச்சாங்கன்னா, யாரோ ஒருத்தர் ப்ராங்க் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் அவன் ஒரு பெரிய கன் எடுத்து அவங்க அம்மாவை நோக்கி பாயிண்ட் பண்ணும்போது தான் விஷயம் வேறு மாதிரி அப்படின்றத அவங்க உணர்றாங்க. ஆனாலும் அவங்களால அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியல. அவங்க அம்மாவை அவன் செஸ்ட்லேயே சுடுறான். பின்னாடி இருக்கிற கெவின் மேலே அவங்க அம்மாவோட பிளட்டெல்லாம் செதறுது. என்ன நடக்குதுன்னு கெவினுக்கு புரியாததுக்கு முன்னாடியே கெவினையும் அவன் ஷூட் பண்ணிடுறான். அந்த இடத்துலையே கெவினும் விழுந்துறான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு கென்ட் ஒயிட்டேக்கர் உள்ளே ஓடி வராரு. கீழே விழுந்து கிடக்கிற அவங்க மனைவியும் அவங்க பையனையும் பார்க்குறாரு. வீடே ஒரே ரத்த வெள்ளமாக இருக்குது. இவர் நிமிர்ந்து பார்க்குறதுக்குள்ளேயே அந்த கில்லர் இவரையும் சுட்டுறான். அந்த குண்டு பார்த்திங்கன்னா இவரோட செஸ்ட்டுக்குள்ளேயே போகுது. இவரும் அந்த இடத்துலையே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த கில்லர் வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு ஓட பார்க்குறான். அப்போ பாட் ஒயிட்டேக்கர் இவனை துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணுறான். அப்போ அவனையும் இந்த கில்லர் சுட்டுறான். ஆனால் நல்ல வேலையாக அந்த குண்டு பார்த்திங்கன்னா பாட் ஒயிட்டேக்கரோட கையில் தான் படுது. அப்போது இந்த கன் ஷாட்டோட சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு ஸ்டான்லி அப்படின்ற அவங்களோட நெய்பர் இவங்க வீட்டுக்கு ஓடி வராரு. அப்போது அந்த டோராண்டே பார்த்திங்கன்னா கெவின் ஒயிட்டேக்கரும் அவங்களோட அம்மாவும் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடக்கிறத அவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி கென்ட் ஒயிட்டேக்கரும் கீழே விழுந்து கிடக்கிறத அவர் பார்க்குறாரு. உடனே 911க்கு அவர் காலும் பண்ணுறாரு. அப்படி போலீஸ்கிட்ட பேசிகிட்டே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பாட் ஒயிட்டேக்கரும் உள்ளே தான் இருக்கிறாரு. அவரும் பார்த்திங்கன்னா 911க்கு தான் கால் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. உடனே போலீஸும் பார்த்திங்கன்னா அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்க 3 பேரையுமே செக் பண்ணுறாங்க. அப்போது
கெவின் ஒயிட்டேக்கரும் அவங்களோட அம்மாவும் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு தெரியுது. அப்போ வந்து கென்ட் ஒயிட்டேக்கரை வந்து செக் பண்ணுறதுக்கு போகும்போது அவர் அணத்துறதை வந்து போலீஸ் கவனிக்கிறாங்க. உடனே ஆம்புலன்ஸுக்கும் அவங்க கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸும் வருது. கென்ட் ஒயிட்டேக்கரையும் பாட் ஒயிட்டேக்கரையும், ஏன்னா அவருக்கும் வந்து கையில் சுடப்பட்டிருக்கு இல்லைங்களா, அவங்களையும் 2 பேரையுமே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருந்த காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாமே அங்கே அப்படியே தான் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற சில ட்ராயர்ஸும் வந்து திறந்துருக்கு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த காஸ்ட்லியான பொருட்களும் வந்து அங்கே அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ கில்லர் வந்து மணி மோட்டிவுக்காக இந்த கொலையை பண்ணன்றது போலீஸ்க்கு தெளிவாக தெரியுது. உடனே அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கென்ட் ஒயிட்டேக்கருக்கு வந்து பிஸ்னஸ் சைடில் வந்து எதாவது எதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அப்படி யாருமே இல்லை அப்படின்றது வந்து தெரிய வந்ததும் போலீஸ் வந்து கென்ட் ஒயிட்டேக்கருக்கு பர்சனலாக ஏதாவது எதிரிங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலிகள்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் அவரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும், அதாவது அவர் கூட பிறந்த சிப்ளிங்ஸு, அப்புறம் அவங்க கசின்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கென்ட் ஒயிட்டேக்கரோட டிபெண்டடாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது போலீஸ்க்கு புரியுது. இதனால் போலீஸோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா பாட் ஒயிட்டேக்கர் மேலே போகுது. அவர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பாட் ஒயிட்டேக்கர் படித்த சாம் ஹியூஸ்டன் யூனிவர்சிட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே போய் இவரை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அந்த யூனிவர்சிட்டியில் இவன் சேரவே இல்லை அப்படின்றது போலீஸுக்கு தெரியுது. இங்கே படிக்கிறதா சொல்லி ஏமாற்றி அவங்க அப்பா கிட்ட நிறைய பணங்கள் வந்து அவன் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லை, இங்கே கிராஜுவேட் முடித்ததும் சொன்னதும் போய் தான். பட் இதுக்காக பாட் ஒயிட்டேக்கர் மேலே சந்தேகப்பட முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு சகஜமான விஷயந்தான். அதனால் பாட் ஒயிட்டேக்கர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு முடிவுக்கு வர முடியாது. அதுக்காக போலீஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்து ஒரு 3 நாள் கழித்து பாட் ஒயிட்டேக்கர் குணமாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரார். ஏன்னா அவருக்கு கையில் தான் குண்டு பட்டுச்சுங்களா. இவர் வந்ததும் போலீஸ் இவரை கூட்டு போய் அந்த க்ரைம் ஸ்பாட்டில் என்ன நடந்ததுன்றதை விளக்க சொல்கிறாங்க. இவரும் சொல்கிறாரு. அப்போ போலீஸ் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அந்த கில்லரை பிடிக்க ட்ரை பண்ணலையா, அவர் முகத்தை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறப்போ இருட்டாக இருந்ததுனால அவனோட மூஞ்சை வந்து என்னால் சரியாக பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி பாட் ஒயிட்டேக்கர் ஆன்சர் பண்ணுறான். பட் இவன் சொன்ன விதங்கள்லாம் பார்க்கும்போது போலீஸ்க்கு இவன் மேலே சந்தேகம் வந்து அதிகமாகுது. அதனால் இவனோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து போலீஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னே, அதாவது 2001 வேக்கோ அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பாட் ஒயிட்டேக்கர் மேலே ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, அதாவது பாட் ஒயிட்டேக்கர் அவங்க ஃபேமிலியை கொல்றதுக்காக சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததாகவும் அதை வந்து தான் கேட்டதாகவும் ஒரு பொண்ணு வந்து இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அப்போ போலீஸ் பாட் ஒயிட்டேக்கரோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பேசியிருந்திருக்காங்க. அப்போது கென்ட் ஒயிட்டேக்கரும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசாக எடுத்துக்கலானும், இதை ரொம்ப அலட்சியப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அவங்க பேரண்ட்ஸே இதை பெருசாக எடுத்துக்காதனால அப்போ இருந்த போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசாக கண்டுக்காமையே விட்டுட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு சொன்னதை வந்து ஒரு பெரிய எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாதுன்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஹிப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். அவன் வேறு யாரும் இல்லைங்க, பாட் ஒயிட்டேக்கரோட பழைய ரூம்மேட்டு தான். அப்படி அவன் என்ன சொன்னான்னா, பாட் ஒயிட்டேக்கர் வந்து என்கிட்ட வந்து ஒரு டீல் பேசினான். அது என்னென்னா, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் அவன் தம்பியை வந்து கொல்ல சொன்னான். இதுக்காக சுகர்லாண்டில் இருக்கிற அவங்க வீட்டில் வந்து பாதி ஷேரும், அது மட்டும் இல்லை அவங்க அப்பா பேரில் இருக்கிற இன்சூரன்ஸ் அமௌண்ட் $1 மில்லியன் வந்து பாதி ஷேர் தர்றதாகவும் சொல்லியிருந்தான். பட் நான் அவங்ககிட்ட இதை செய்ய மாட்டேன்லாம் சொல்ல, ஜஸ்ட் அந்த ரூமை விட்டு காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போலீஸ்க்கு ஒரு நல்ல லீட் கிடைச்சதா ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் ஹிப்பை வந்து பாட் ஒயிட்டேக்கரோட ஃபோனில் பேச வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹிப் சம்மதத்தோட அந்த காலையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கான்வர்சேஷனில் பாட் ஒயிட்டேக்கர் வந்து சில நேம் வந்து சொல்கிறான். அந்த நேம் கிறிஸ் பார்ஷர். அது வேறு யாரும் இல்லைங்க, இப்போது பாட் ஒயிட்டேக்கரோட ரூம்மேட்டு தான். இந்த நேம் அடிக்கடி அடிப்படுது. உடனே போலீஸ் இந்த கிறிஸ் பார்ஷரை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது இவன் மேலே ஏற்கனவே சில க்ரைம் கேசஸ்லாம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவனை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்றாங்க. அப்போ கிறிஸ் என்ன சொல்கிறான்னா, இந்த சம்பவம் நடந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஸ்டீவ் சாம்பியன் வீட்டில் தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போலீஸ் ஸ்டீவையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. 2 பேரையும் மாற்றி என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ வந்து கிறிஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னதே தான் வந்து திரும்ப சொல்லிட்டே இருக்கான். பட் ஸ்டீவ் வந்து துருவி விசாரிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம், நாங்கள் தான் இந்த கொலையை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு போனேன். பாட் ஒயிட்டேக்கரோட வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் காரை நிறுத்திட்டேன். பட் இந்த க்ரைமை பண்ணது வந்து கிறிஸ் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லை, இதுக்கு ஆதாரமாக வந்து பார்த்திங்கன்னா
கான்ட்ரோன்ற லேக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து ஒரு பேக்கை பதிச்சிருக்கோம். அந்த பேக்குள்ளே சில பாட்டில்ஸ், அப்புறம் கன்னுக்கு யூஸ் பண்ணுற சில டூல்ஸ், அது மட்டும் இல்லை 2 வே ரேடியோஸ், அதாவது 2 பேர் மட்டும் பேசிக்கக்கூடிய ஃபோன் மாதிரிங்க, அதுவும் இருக்கும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போலீஸும் போய் அந்த இடத்த சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இவன் சொன்ன மாதிரி அந்த பேக்கும் இருக்குங்க, அந்த பேக்குள்ளே இருக்க திங்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த திங்ஸில் கிறிஸோட டிஎன்ஏவும் போலீஸ் ஃபைண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சதுக்கப்புறம் கிறிஸால் வந்து மறுக்கவே முடியல. ஆமாம், நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து குற்றத்தை ஒத்துக்கிறான். உடனே போலீஸ் வந்து பாட் ஒயிட்டேக்கரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாட் ஒயிட்டேக்கர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான். அவனை எங்கே தேடியுமே கிடைக்கல. தொடர்ந்து போலீஸ் பாட் ஒயிட்டேக்கரை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே 18 மாதமும் போகுது. அதனால் போலீஸ்க்கு வேறு வழியே இல்லை. பாட் ஒயிட்டேக்கரை பற்றி யாராவது தகவல் கொடுத்தா அவங்களுக்கு $10,000 வந்து காம்பன்சேஷனாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி போஸ்டர் வந்து அந்த சிட்டி பூரா ஒட்டுறாங்க. இந்த போஸ்டரை ஒட்டி ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரூடி ரியோஸ் அப்படின்றவர்கிட்ட இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னே என்னை வந்து பார்த்தாரு. என்னோடய ஐடென்டிட்டியில் அவர் வந்து மெக்சிகோவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அதுக்காக எனக்கு வந்து அவர் $3,000 கொடுத்தாரு. நானும் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சேன். ஆனால் இவர் இப்படி 2 கொலை பண்ணியிருப்பாருன்றது எனக்கு தெரியாது. மெக்சிகோவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இவரை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். உடனே அமெரிக்கன் போலீஸ் மெக்சிகோவுக்கும் போகிறாங்க. அங்கே இருக்கிற மெக்சிகோ போலீஸ்கிட்ட இவனை பற்றி சொல்லி 2 போலீஸுமே பாட் ஒயிட்டேக்கரை தேடுறாங்க. அங்கே இவன் ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். அந்த பொண்ணோட ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி அமெரிக்காவுக்கும் கூப்பிட்டு வராங்க. இவனுக்கு எதிராக இருக்க எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இந்த கேஸும் கொஞ்ச நாள் நடக்குது. அதுக்கப்புறம் 2007 இந்த கேஸுக்கான தீர்ப்பும் வருது. அந்த தீர்ப்பு என்னென்னா, கிறிஸ், அதாவது அவங்கள சுட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு உடந்தையாக இருந்த ஸ்டீவ் அப்படின்றவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் ஜெயிலும் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த கொலைக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த பாட் ஒயிட்டேக்கர் வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனையும் கொடுத்துட்றாங்க. ஆனாலும் அவங்க அப்பா தொடர்ந்து இவனை காப்பாற்ற தாங்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எந்த பலனும் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த கொலைக்கான அவன் சொன்ன ரீசன் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இவங்க அப்பா கிட்ட அடிக்கடி செலவுக்கு பணம் வாங்கிட்டு இருந்திருக்கான். சின்ன வயசுலேருந்தே இவன் நல்லா ரிச்சாக வாழ்ந்து பழகிட்டான். ஒவ்வொரு முறையும் அவங்க அப்பாட்ட காசு கேட்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கான ரீசன் சொல்ல வேண்டியதாக இருந்திருக்குது. அது வந்து இவனுக்கு வந்து ஒரு ரொம்ப வெறுப்பாக இருந்திருக்குது. அவங்க அப்பா இவங்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்கிறாரு. அது வரைக்கும் இவனால் பொறுக்க முடியலங்க. அதனால தான் அவங்க 3 பேரையும் கொண்டுட்டு அந்த ஒட்டுமொத்த சொத்தையும் சீக்கிரமாக அனுபவிக்கணும்னு நினச்சிருந்துருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஹோட்டலில் பார்ட்டிலாம் வச்சாங்க இல்லைங்களா, அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அப்போது இவங்க அம்மா கூடயும் தம்பி கூடயும் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது இவன் சிரிச்சுக்கிட்டே நடுவிரலை காமிச்சிருந்துருக்கான். அதுக்கு என்ன அர்த்தன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவங்களை கொல்ல போகிறோம் அப்படின்ற கொஞ்சம் கூட பதட்டமோ பயமோ இல்லாமல் வந்திருக்கான். கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாமல் வந்திருக்கான். ஸோ அதனால தான் இவங்க அப்பா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவரால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது. தொடர்ந்து இவர் கவர்னருக்கு அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நிறைய லெட்டர்ஸும் போடுறாரு. இப்படியே சில வருடங்களும் கழியுது. இவனோட தண்டனையை எக்ஸிக்யூட் பண்ணுற நாளும் வருது. அது 2018 பிப்ரவரி 22 தாங்க. அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 21, பாட் ஒயிட்டேக்கரோட அப்பா கடைசியாக இவனை பார்க்க ஜெயிலுக்கும் போகிறார். ஒரு கிளாஸுக்கு அந்தாண்ட பாட் ஒயிட்டேக்கர் நிற்கிறான். இந்தாண்ட இவங்க அப்பா நிற்கிறாரு. இவங்க 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. இவங்க 2 பேர் கையுமே டச் ஆகிற மாதிரி அந்த கிளாஸில் கை வைக்கிறாங்க. அழுந்துட்டு கென்ட் ஒயிட்டேக்கர் அவங்க பையனுக்கு கடைசியாக ஒரு குட் பை சொல்லிட்டு வந்துடுறாரு. கடைசியாக அவங்க அப்பா கவர்னருக்கு ஒரு மெயில் போடுறாரு. அது என்னென்னா, என் பையன் பண்ணது தப்பு தான், அதுக்காக அவனை வந்து விட்டுற சொல்லலை, அதே சமயம் அவனை கொல்லவும் வேணாம், சாகிற வரைக்கும் அவனை ஜெயிலில் உயிரோடாவது வைங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் சென்ட் பண்ணுறாரு. ஆனால் எந்த ரிப்ளையும் இல்லை. அடுத்த நாள் பிப்ரவரி 22 வருது. இவனோட தண்டனையை எக்ஸிக்யூட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கவர்னர்கிட்ட வந்து ஒரு கால் வருது. அது என்னென்னா, அவங்க அப்பாவோட ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இவனை வந்து லைஃப் டைம் வித்தவுட் பரோல், அதாவது பரோலே வெளியே விடாமல் இவனை சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருங்க அப்படின்றது தான் அந்த ஆர்டர். இதனால் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. ஸ்டில் இப்போ வரைக்குமே பாட் ஒயிட்டேக்கர் ஜெயிலில் தான் இருந்துக்கிட்டு வரான். இந்த கதையில் இருக்கிற மெசேஜை ரொம்ப டீப்பாக தான் போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. என்ன தான் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் கஷ்டமே தெரியாமல் பசங்களை சொகுசாக வளர்த்துறதும் டேஞ்சர் தான். ரொம்ப குயிக்காக முன்னேறணும், நல்லா சொகுசாக வாழணும் அப்படின்ற மென்டாலிட்டி இன்றைக்கி இருக்கிற நிறையா பசங்கக்கிட்ட இருக்குது. அதுக்காக வந்து பணமே முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க. பணம் இல்லாமல் நம்மளால் ஒரு நாளை கூட கடத்த முடியாது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பணத்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டேஞ்சருன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.